மத்திய அரசை காட்டாதே, சொல்லாதே சொல்லாதே, அதிகாரம் இல்லை என்று பச்சை பொய்யை சொல்லாதே, பச்சை பொய்யை சொல்லாதே, ஆடாதே ஆடாதே, நீதிமன்றம் தடை என்று நாடகம் நீயும் ஆடாதே, செய்யாதே 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 செய்யாதே, கோய பல்ஸ் பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் செய்யாதே, மாநிலத்தின் சுயாட்சி பற்றி மார்தட்டி பேசுகிறாய், இருக்கின்ற உரிமையை கூட தாரை வார்த்து கொடுக்கின்றாய். நிறைவேற்று சாதிவாரி சர்வே எடுக்க உச்ச நீதிமன்றம் போட்ட ஆணையை நிறைவேற்று. முடியாதா 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 பீகார் அரசு ஒரிசா அரசு சர்வே எடுக்கும் போது கர்நாடக அரசு தெலுங்கானா பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி இன்று அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து, திமுக தவிர அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தவிர அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்தியது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இணையும் என கருதப்படும் அதிமுக, அந்த அதிமுக சார்பில் எவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஆனால் அதிமுகவின் கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கரு நாகராஜன் கலந்து கொண்டிருக்கிறார், புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டிருக்கிறார், அமமுகவின் சார்பாக செந்தமிழன் கலந்து கொண்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றன. கொங்கு இளைஞர் பேரவையின் தனியரசு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் திமுக தவிர பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்புமணி தரப்பில் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்திற்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஆனால் தாவேகா கூட்டணியில் பங்கேற்பதாக கூறப்படும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரி அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனால் அன்புமணி பிரிவு தலைமையிலான இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இப்போது இணையுமா இணையாதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த போராட்டத்திற்கு நேரடியாக அழைப்பு விடுத்தும் அதிமுக தரப்பில் எவரும் அதிகாரபூர்வமாக இதுவரை கலந்து கொள்ளவில்லை. இந்த திமுக தவிர அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்த போதிலும் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள எவரும் எந்த கட்சியினரும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அதிமுக கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டுள்ளன. அமமுகவும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளுடன் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு கூட்டணி வைக்குமா என்ற சர்ச்சையும் கேள்வியும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எழுந்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாமகவின் அரசியல் நிலைப்பாட்டையே, கூட்டணி நிலைப்பாட்டையும் முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு முன்னோட்டமாக கருதப்பட்டது. ஏனென்றால் அன்புமணியே நேரடியாகவும் வழக்கறிஞர் பாலு நேரடியாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்து ஒரு பொதுவான கோரிக்கையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றாத திமுக மீது குற்றம் சாட்டும் வகையில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் அன்புமணி ஈடுபட்டார். ஆனால் அந்த முயற்சியில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி, புரட்சி பாரதம், அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றன. இதனால் அன்புமணியின் கூட்டணி நிலைப்பாடு என்னவாகும் என்பது இந்த போராட்டத்திற்கு பின்னர் மீண்டும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ராதிகா.